தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை தொடங்கி இருக்கிறது அதிமுக. அது தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை தொடங்கி இருக்கிறது அதிமுக. முதல் மாவட்டமாக சேலத்தில் இருந்து நேர்காணலை தொடங்குகிறார் இபிஎஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று தொடங்குகிறது. அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த நேர்காணலை நடத்த இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்திலிருந்து, சேலம் தொகுதிகளில் இருந்து இந்த நேர்காணலானது தொடங்குகிறது. கடந்த சில நாட்களாகவே விருப்ப மனு கொடுத்திருந்தார்கள் அதிமுக சார்பில். இதுவரை 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இருக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் அந்த நேர்காணல் நடத்தப்பட்டு எந்தெந்த தொகுதியில் யார் செல்வாக்காக இருக்கிறார்கள், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற முடிவை இபிஎஸ் எடுக்க இருக்கிறார். அதற்கான நேர்காணல் இன்று முதல் நடைபெற இருக்கிறது. இன்று முதல் நாளான இன்று காலை சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் கிழக்கு மற்றும் மேற்கு, கரூர், திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோருக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு பிற்பகலில் நாமக்கல், திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் புறநகர் கிழக்கு மற்றும் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு, நீலகிரி ஆகிய தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெறும். இதுல முக்கியமானது ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 1 மணி நேரம் வரை அந்த இடைவெளி என்பது இருக்கும். அந்த நேரத்திற்குள் அந்த விருப்ப மனு கொடுத்தவர்கள் ஒவ்வொருவராக சந்தித்து அவர்கள் அந்த தொகுதியில் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார்கள், அந்த தொகுதியில் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, அவர்களினுடைய கட்சி பணிகள் எப்படி இருக்கிறது, அவர்கள் சிறை சென்றார்களா, அவர்கள் ஏதாவது போராட்டம் நடத்தினார்களா, அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மத்தியில் அவர்கள் எப்படி எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள், இப்படியான பல்வேறு விஷயங்கள் உள்ளிட்டவை எல்லாம் கேட்டறிந்து அவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையா என்பதையெல்லாம் இபிஎஸ் தான் முடிவு செய்வார். எனவே அந்த நேர்காணலில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு உண்மையில் அவருக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது, அவருக்கு இந்த தொகுதியை கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், உண்மையில் செல்வாக்கானவர் தானா என்பதை எல்லாம் அவர் கேட்டறிய இருக்கிறார். அதற்கேற்ற வகையில நேர்காணல் நடைபெற இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களாகவும் நடைபெற இருக்கிறது. முதல் நாளான இன்று முதலில் சேலம் மாநகர் தொகுதியில் இருந்து அந்த நேர்காணலை இபிஎஸ் தொடங்க இருக்கிறார். ஒவ்வொருவராக விருப்ப மனு கொடுத்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வருகை தந்து அந்த நேர்காணலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.